நான் ரீசெண்டாக மகா கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜுக்கு தான் போயிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். டிராவல்ஸில் புக் பண்ணி தான் சென்னையிலேருந்து பிரயாக்ராஜுக்கு வந்தேன். இங்கே வர்றதுக்கு 36 ஹவர்ஸ் ஆச்சு சென்னையிலேருந்து இங்கே வர. ஆனால் 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இங்கே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து திரிவேணி சங்கத்துக்கு போகிறதுக்கு 2 வீலர் ஆட்டோ இப்படி புக் பண்ணி தான் போக முடியும். ஆனால் 2 வீலர் தான் பெட்டரு. ஏன்னா இங்கேருந்து பல வண்டிகள் அப்படி பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுக்கிட்டு இருக்கு. இங்கே ஆட்டோவோ இல்லை காரோ புக் பண்ணி போனோம் அப்படின்னா போகிறதுக்கு ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆயிரும். அதனால தான் 2 வீலர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் சைட்லேயே கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2 வீலர் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பணும். டூ வீலர் போகிறதுல என்ன ஒரு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க இங்கேருந்து போகிறதே ஃபுல்லாக போக மாட்டாங்க. 30 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டர் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வரும், பார்க்கிங் ஏரியா. அங்கே வரைக்கும் தான் எங்களால் போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் போக முடியாது, அங்கேருந்து நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா கேட்டாங்க இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போகிறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் ஷார்ட்கட்லாம் அவங்களுக்கு சரியாக தெரியும், எங்கே போயிட்டா எப்படி வரலாம் அப்படின்ட்டு. வண்டியில் போகிறதுங்கிறது முடியவே சான்ஸே இல்லாத காரியம். நிறைய ட்ராவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் லைனில் தான் நிற்கிது அந்த பார்க்கிங் ஏரியா போகிறதுக்கே. இவங்க அந்த பார்க்கிங் ஏரியா வரைக்கும் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வண்டியில் 2 வீலர் புக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமையாக்க அப்படி தான் இங்கே வந்தேன் பிரக்யாராஜுக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதுவே நார்மல் வீக்கெண்டு அப்படிலாம் வந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு ஷார்ட்கட் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இங்கே வந்து ரோடே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு ஷார்ட்கட்டில் ஏறி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரோடே கிடையாது, ஃபுல்லாக தூசி தான் அந்த ரோடு முழுக்கவே. 2 வீலர் மட்டும்தான் போகிறத பார்க்க முடியும். ஏதோ 1-2 கார் மட்டும்தான் எதுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு கார் போனால் கூட ஃபுல்லாக தூசி தான். இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரவங்களையும் ஃபுல்லாக தூசி ஆயிடுச்சு, முட்டி தலை எல்லாம். எதுக்கு வர காரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூசியாக தான் இருக்குது. சுற்றியும் செங்க சூளையெல்லாம் இருக்குது. அதனாலே ரொம்ப அதிகமான தூசி. அடுத்து திரும்ப மெயின் ரோடில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த வண்டியெல்லாம் அங்கே போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. உள்ள இன்னும் பார்க்கிங் ஏரியாவுக்கே போகல. பார்க்கிங் ஏரியாவே ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. அங்கே போகிறதுக்கே இவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு. எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் அவங்களோட ஓன் ரிஸ்க் தான். இங்கே வர்றது இங்கே வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நானாவது தனியாக வந்திருக்கேன். இவங்க நார்த் இந்தியன்ஸ் நிறையா பேர் ஃபேமிலி, அவங்க ஸ்கூல் இப்போ பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகலாம் என்னன்னு தெரியாது. எங்கெங்கே இருந்தும் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், அங்கிட்ட நார்த் இந்தியாவில் எங்கே எல்லா இடத்துல இருந்தும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க மொத்த ஃபேமிலியும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி இதில் வர்றாங்க. சிலர் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கேருந்து இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃபேமிலியாக போகிறாங்க. இந்த மாதிரிலாம் 2 வீலர்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆளுக்கு ஒரு 2 வீலர் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போக முடியாது. சில பேர் இந்த ஒரு 2 வீலரில் 2 பேர் போவாங்க. அந்த மாதிரி போகிறாங்க. இந்த முன்னாடி போகிற பார்த்தீங்களா 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 வீலரில் 2 பேர் போகிறாங்க. இதுவே பெரிய ரிஸ்க் தான். இவ்வளோ கூட்டத்தில் இந்த மாதிரி 2 பேர் போக முடியாது. அந்த மாதிரி 2 பேராக போயிருந்தால் கூட ஒரு வேளை வீடியோ கூட எடுக்க முடியாது. ஒரு சில 2 பேராக போகிறாங்க. ஆனால் ஃபேமிலியெல்லாம் வந்தாங்கன்னா அப்படி பைக்கில் உட்காந்துட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மொத்தமாக.
அவங்க மாதிரி வரவங்க ஆட்டோ எடுத்துக்கிறாங்க, ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடும். ஆட்டோலாம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இவங்க எதுக்கு வர எல்லா காருமே தூசியாக தான் இருக்குது. அடுத்து பார்க்கிங் ஏரியா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தாலே தெரியும் நிறைய காரெல்லாம் நிற்கிறது. அதான் பார்க்கிங் ஏரியா. இங்கே பஸ்ஸுக்குன்னு தனியாக பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. ட்ராவல் பஸ்ஸு அப்படிங்கிறதுக்கெலாம் காருக்கும் தனியாக பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ரேபிட்டோவில் ஓட்டுறவங்களாம் நிற்கிறாங்க. இந்த மாதிரி 2 வீலர்லேயே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி 2 வீலரே எடுத்துகிட்டு இங்கேருந்து வெளியிலும் போய்க்கலாம். அதாவது சிட்டிக்கு வெளியில் அவுட்டரில் இறக்கி விடுவாங்க. நம்ம இப்போ ஏறணும் பார்த்தீங்களா, அங்கே அந்த பிரிட்ஜ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே இறக்கி விடுவாங்க. அங்கே ட்ராவல் பஸ் வந்ததும் நம்ம ஏன்னா இங்கேருந்து ட்ராவல் பஸ் போகிறதா லேட் ஆகும் வெளியில் போகிறதுக்கு. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம இறங்கிட்டு அடுத்து நம்ம ட்ராவல் பஸ் போகிறோமோ இல்லை பஸ் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு அடுத்து இருக்குது. அதே நான் வீடியோவில் காட்டுறேன். ரயிலில் போனோம் அப்படின்னா அங்கே முன்னாடியே போய்க்கலாம் ரயிலில். இதெல்லாம் கம்மக்குள்ளே இறங்கி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரோடே கிடையாது, மேடு பள்ளமாக தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி போயிட்டு வருது. இதில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கமாக கொஞ்சம் வந்து இறக்கி விட்டாரு. இங்கே நிற்கிற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசியாக இருக்குது. இன்னும் வெளியே போகவே ஆரம்பிக்கல. இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும் வெளியில் போகலையும் தூசி. இவரும் சீக்கிரமாக இறக்கி விட்டு போகிறாரு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட்டார் இவர். முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அலோட் பண்ணலை. அவங்களும் பேரிகேட் போட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக. எந்த 2 வீலர் கூட அலோவ் பண்ணலை. நடந்து போனவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரையும் உள்ள விடலை. இங்கேருந்து நடந்தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும். இங்கேருந்து நடந்தான் போயிட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனேன். அம்மா கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி இன்னொரு 2 வீலர் கிடச்சிச்சு. அவங்களும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை கிட்ட கொண்டு போய் எவ்வளோ கிட்ட கொண்டு போய் விட முடியுமோ அவ்வளோ கிட்ட கொண்டு போய் விடுறேன். ஆனால் என்னால் சொல்ல முடியாது கம்ப்ளீட்டாக போவேன் அப்படின்னு. இவர் ஒரு 300 ரூபா கேட்டார். ஆனால் இது வந்து தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லை. ஆனால் என்ன செய்ய, இது வந்து சிட்டிக்குள்ளே போய் தான் ஆகணும். இது நடந்து போனோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கே ஒரு ஹாஃப் டே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் 2 வீலர் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் நடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க ஊருக்குள்ளேயுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் ஃபேமிலியாக போகிறவங்க அப்படின்னா அவங்களாம் நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தனித்தனியாக ஒரு ஆள் கொடுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஆட்டோ ரிக்ஷா இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுவும் டைம் ஆக தான் செய்யும். ஆட்டோ ரிக்ஷா எடுத்தாலும் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் அதுவும் டைம் ஆகும். பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் போகிறாங்க. இதெல்லாம் அவங்க ஓன் ரிஸ்க் தான். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க கூட்டத்தில். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. இங்கேருந்து இறங்கினாலே நிறைய ஃப்ரீ பஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பஸ்ஸில் போனோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த திரிவேணி சங்கத்துக்கிட்டே போயிட்டு இறக்கி விட்ருவாங்க. இந்த இருக்கிற பஸ்ஸெல்லாம் இருக்குல்ல, இந்த காவி கலரில் இருக்கிற பஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே திரிவேணி சங்கத்துக்கிட்டே இறக்கி விட்ருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஆனால் வெயிட் பண்ணி லைனில் நின்று தான் ஏற முடியும். அங்கேருந்து வர பஸ்ஸும் ஃப்ரீ தான். அந்த பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் பஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் வர பஸ்ஸு, அதுவும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இங்கே அந்த அளவுக்கு கூட்டம் தெரியலை, ஆனால் கிட்ட போக போக பார்த்தோம்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு.
இங்கே வந்துக்கிட்டே இருந்தார், அப்படியே ஆப்போசிட்டில் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் போனீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதனால் ஆப்போசிட்டில் கூப்பிட்டு போகிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோடு கட் பண்ணி ஆப்போசிட்டில் போயிட்டாரு. ஆப்போசிட்டில் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இவர் ரோடுக்கு கட் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. தான் பூந்து போனார். ஷார்ட்கட்டில் போய் தான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம். நானும் இந்த 30 கிலோமீட்டர் கடந்து வரதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கூட்டம் தெரியவே இல்லை. இதெல்லாம் அப்படியே தெருக்குள்ளெல்லாம் வந்து எங்கிட்ட பூந்து போனார். எங்கிட்டு போகிறோம் எங்கிட்டு வரோம் அப்படிங்கிற சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் கூகுள் மேப்பை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன், எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும். நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு கூகுள் மேப்பை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். அதில் பார்த்துக்கிட்டே தான் போனோம். ஓகே, டைம் கம்மியாக வந்துக்கிட்டே இருக்குது, கிலோமீட்டர் கம்மியாக ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டேன். அவர் வாட்டுக்கு எந்தெந்த சந்து புந்தெல்லாம் பூந்து வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. கரெக்டாக வந்து அப்படியே ஒரு மெயின் ரோடை கேட்ச் பண்ணிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரௌட் அதிகமாகிருச்சு, கூட்டம் அதிகமாகிருச்சு. இங்கே மெயின் ரோடுக்கு வந்ததும் இது திரிவேணி கிட்ட வந்துட்டோம். இவர் கொஞ்சம் பரவாயில்ல, இவர் இறக்கி விட்டதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு திரிவேணி சங்கம் போகிறதுக்கு. அவ்வளோ கிட்ட இறக்கி விட்டாரு. இது கிட்ட போகும்போதே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது. எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் போகிறாங்க. இது ஏதோ நான் போகிற பைக்கில் தான் 2 பேர் போய்கிட்டு இருக்கோம். இவர் 2 பேர் நிப்பாட்டினார் ஏற்றுறதுக்கு, ஆனால் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களும் தனியாக போகணும் அப்படின்னு தான் விருப்பப்பட்டாங்க. ஏன்னா அப்படி இந்த மாதிரி ரிஸ்கியாக உட்காந்துட்டு போகிறதுக்கு விரும்பலை. 2 பேரும் ஏற்றுக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனால் அவங்க வர ஒத்துக்கல, இல்லை நாங்கள் தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் இங்கே இறக்கி விட்டாரு. இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் நடந்துச்சுன்னா இங்கே மகா கும்பமேளால வந்துட்டோம். இங்கே தான் மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு. இங்கே தான் கங்கை. ஃபைனலாக மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு வந்தாச்சு, கங்கை கிட்ட.